பாருங்க நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலியில சாயங்கால நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப நம்ம இருக்கிறது பெரம்பூர்ல மிஸ்டர் கண்ணன். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்ப சின்சியர். வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். சுருக்கமா சொல்லணும்னா இவர் ஒரு ஐஎஸ்ஓ முத்திரவான குடும்ப தலைவர். இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இவரோட வேலையை காலையில எழுந்திரிச்சு வணக்கத்தை நிலையத்துல ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு படுக்க போறப்ப லட்சுமியை தான் முடிப்பாரு. இப்போ இந்த தலைவர் போட்டு தலைவலி பார்ப்போமா? காலையில் எந்திரிச்சு வந்து நைட்டு தூங்க போக நினைக்கும். குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா போயிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யலாம். அது இன்னும் தப்புங்க. இது அப்படியே ஜாடி கேட்ட வீடு மாதிரி காலையில் எந்திரிச்சு இல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஜில்லுன்னு ஒரு சந்திப்புல முடிப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கஸ்தூரி சாயம் கிடக்குறாங்க. எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. நைட்டு சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் நைட்டு வாங்கிட்டு வந்துருங்க ப்ளீஸ். இதான் டெய்லி நடக்கிற விஷயம் ஆச்சு. இந்த மாதிரி புதுசா இல்லை. செத்துட்டே சொன்னீங்க. நீங்க இல்லைங்க, அவசத்துக்கிட்டே இருக்கா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அடிப்பாங்களா? அவ என்னைக்கு சாகுறது, என்னைக்கு அவருக்கு பால் ஊத்துறது, என்னைக்கு எனக்கு சோறு போடுறது. வேற வழி ஹோட்டல்லையே வாங்கிக்கிறேன். இப்போ அம்மா அப்பாவுக்கு 2 பசங்க. அந்த இளவரசம் எப்படி பார்ப்போம். இது வராங்க. சுதா பண்ணிட்டீங்களா? இப்ப நான் போயிட்டு வருவேன். டிவி ரிமோட் என் கையில இருக்கணும். சொல்லிட்டேன். கடைக்குட்டி விஜய். அம்மா பசிக்கணுமா? என்னமா உங்க கால் கேட்கலையா? என்ன டிவி ஆஃப் பண்ணீங்க? நான் பசிக்கணும்னு சொல்றேன்ல. இன்னைக்கு வெளியில வாண்டா, அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வருவாரு. அதற்கு டியூஷன் போயிட்டு. ஐயோ இன்னைக்குமா? சரிம்மா போறேன். ஆனா நான் வந்து டிவியில சிந்துபுரத்தி சண்டை பார்க்கணும். அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ. நான் வந்து ரிமோட் என் கைக்கு வந்துடணும். சரி நான் போறேன். அப்பாடா, இன்னைக்கு யாரும் இல்லையா? நான் நிம்மதியா சீரியல் பார்ப்பேன், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அங்கிள் எத்தனை எபிசோட அப்படியே கோலம் போடுவான். மாப்பிள்ள கோலம் போடுறோம் பொம்பளைங்க மாப்பிள்ள. நமக்கு எதுக்காகலாம் டேமேஜ். என் கீழே வேலை பார்த்த பிளட்டி அப்படி கலக்கலரான்னு கோலம் போடுறான். நாமளும் கோலம் போடணும். புள்ளி வச்ச கோலம், புள்ளி வைக்காத கோலம், பூலோகம் அலங்கோலம் எல்லாம் கோலம் போடணும் அங்கிள். சரி மாப்பிள்ள, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு மேல அப்படியே கிடையாது மாப்பிள்ள. நம்மளும் போடுறோம். எவ்வளவு செலவானா 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணி போறோம் மாப்பிள்ள. அதையும் யாரும் காட்டும். 100-200 எபிசோட் ஆனாலும் சரி, உன்னை ஜெயிக்காம விட போறது இல்லை மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள தனியா பார்த்து பேசிட்டு இருக்கீங்க யாரையும்? அங்கிள் ஸ்கிரீனை பார்த்து பேச ஆடியன்ஸ்க்கு புரியும். டேமேஜ் நீங்க டென்ஷன் பண்றீங்க. ஓ சாரி மாப்பிள்ள, நம்ம சேர்ந்தே காட்ட மாப்பிள்ள முடிஞ்ச. அம்மா என்ன நேரம் அந்த மொக்க சீரியலே பார்த்துட்டு இருப்பேன். உங்களோட குடும்பம் நான் சன் மியூசிக் பார்க்கணும். யாருன்னு பாக்கலாமா? ஹலோ, யாருங்க லைன்ல? ஹலோ, நான் கிண்டில இருந்து கீதா பேசுறேங்க. அப்படி ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு. என் பேரு கேட்க அவ்வளவு கேவலமாவா இருக்கு? ஐயோ, சிரிக்கிறது எங்க தொழில் ரகசியம். நீங்க நேற்று பேசின அதே கீதா தானே? இல்ல, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேங்க. ஹலோ இன்பா, இது அழகு குறிப்பு நேரம். நீங்க என்ன அழகு குறிப்பு சொல்ல போறீங்க? குறிப்பா? நானா?
மாட்டேங்குது. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? எங்க வீட்லயே டிவி கிடையாது. நான் பக்கத்து வீட்டு டிவியை ஜன்னல் வழியா பார்த்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டு டிவி வால்யூம் எல்லாம் என்னால குறைக்க முடியாதுங்க. ஓ சாரிங்க, இது வந்து யூஷுவல் டயலாக், தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நீங்க என்ன அழகு குறிப்பு சொல்ல போறீங்க? நான் தலைமுடிக்கான அளவு குறிப்பு சொல்ல போறேன். நீங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். நானும் யூஸ் பண்ணலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க தலையில ஈரு, பேரு, பொடுகு தொல்லை ஏதாவது இருக்குதா? ஆமாங்க, ஆமா. அப்ப நீங்க இந்த டிப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். குளிக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்சி, கோக் ரெண்டும் கலந்து குளிச்சுன்னா உங்க தலையில இருக்க எல்லா ஜீவராசியும் கிளீன் போல். அப்போ எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? உங்களுக்கு என்ன 4 முடிக்கு 40 பேன் இருக்குமா? இல்லைங்க, 4 முடிக்கு 400 பேன் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோக்கெல்லாம் பத்தாது. ஒரு கேஸ் கோக் வாங்கி அதுல தலைய ஊற வச்சு குளிங்க. உங்க தலையே காலி ஆயிடும். ஆஹா, என்ன அருமையான அளவு குறிப்பு. இப்படிதான் எல்லாரும் சொல்லணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கீதா. பாய். இந்த கிண்டி கீதா ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கப்பா. நான் போகும்போது ரிசர்வ் பண்ணிட்டு போகணும் குழந்தை. வர வர வராது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அதான் ஒண்ணு எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. நீ அடிச்ச கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு ஸ்கிரீன்ல இவ்வளவு பக்கா எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நீ என்ன சொல்ல வர? கமா டெல். என் பேர்ல பார்த்தா வெரி நீங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? அதான் டெஸ்டிங்கோட பாஸ் ஆச்சு. டெஸ்டிங்ல பாஸ் ஆச்சா? டெஸ்டிங்ல பாஸ் ஆகலாம், ஏன் கியூல கூட பாஸ் ஆகலாம். அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீ என்ன கூட அடிச்சுக்க? நீ அப்ப நான் கூட அடிக்கணும்னு சொல்றீங்களா? நான் கூட அடிக்கலன்னு சொன்னேனா? எனக்கு மனசுக்கு பட்டது நான் சொன்னேன். எனக்கு தெரியாது, எனக்கு மறைக்க தெரியாதுயா. என்ன மறைக்க தெரியும்? சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன சொல்லி என்னதான் சொல்லியிருப்பாரு? அதை தெரிஞ்சுக்கணுமா? Please stay tuned to Nayakara Project number 1 2.5. We meet you after a short commercial break. ஜாக்கி சானும் கிறிஸ் டக்கரும் இணைந்து நிகழ்த்தும் ரஷ் ஹவர் 2 அவசர நேரம் 2 தமிழில். ஹாய் கிறிஸ், வா எப்படி கிட்ட கொண்ட போலாம். Hey, warm Jackie, I will take care. Guys, come. I will smash your head. Jesus Christ, these many people, I can't find them. Hi Chris, in Tamil Nadu, oh sorry. Ayyo, in the drama please. Welcome back to Nayakara Project number 1 release 2.5. நீ என்ன சொன்ன சொல்லு. உங்களுக்கு ஒர்க் எட்டிகேட்டே இல்லைங்க. இதை நீங்க உங்க கியூபிக்கல்ல பர்சனலா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம். இதை இவ்வளவு பேர் முன்னாடி சொல்றது இட்ஸ் நாட் குட் ஒர்க் எட்டிகேட். ஒர்க் எட்டிகேட் எனக்கு இல்லையா? லாஸ்ட் பாயிண்ட் நல்லா கோட் பண்ணங்க. உனக்கு யார் பெப்பர் கொடுத்தா? இதே ஃப்ளோர்ல வச்சு உனக்கு பெப்பர் கொடுத்தா. அதுக்கு தேங்க்ஸ் மெயில் கூட அந்த ஊரையே சிசி போட்டு அனுப்பிச்சிருந்தேன். அப்ப இருந்த ஒர்க் எட்டிகேட் எனக்கு இப்ப இல்லாம போயிடுச்சு. ஓகே தீபக், என் கூட எந்த தீபக் எடிட்டர் ஓபன் பண்ணீங்க? தீபக் எடிட்டரா? அப்படின்னா தீபக் எடிட்டர் எனக்கு தெரியாது. எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான் வேர்ட் அண்ட் எக்ஸல் மட்டும்தான். உன் கூட வேர்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஒரு அலைன்மெண்ட் கூட இல்லை. ஓ, வேர்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கூல். ஓகே ஃபைன். இந்த பக் என்ன ஃபிக்ஸ் சொல்லுங்க. ஃபிக்ஸா? பக் கண்டுபிடிக்கதான் எனக்கு தெரியும். ஃபிக்ஸ் சொல்லி தர எனக்கு துட்டு தரல. இருந்தாலும் உனக்காக சொல்றேன், எல்லாரும் கேட்கோங்க. உன் கூட வேர்ட் பண்ண ஓபன் பண்ற, கண்ட்ரோல் ஏ அடிக்கிற, கண்ட்ரோல் ஜே அடிக்கிற, நீட்டா அலைனதும். ஓகே. ஐயோ, என்ன கொடுமை சார் இது. அளவுக்கு அதிகமா பிருத்திவி கிட்ட சிம்பு முறைச்சதுனால அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கப்படுறாரு. இருந்தாலும் பிருத்திவி ஒரு நல்ல ரிசோர்ஸ்ங்கிறதுனால அவருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சொமாலியாவுக்கு அமைச்சிடுறாங்க. பிருத்திவிக்கு அசைன் பண்ணி இந்த பக்ஸ் எல்லாம் வேற ஒருத்தருக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு சாசிய மேட்ச் நடக்குது. போட்டு சோழனாலே காணப்படுகிறார்.
அடுத்த பந்து ஹர்பஜனுக்கு. அதில் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. ஹர்பஜன் தன் காலை முன்வைத்து கவர்திசை நோக்கி தன் மட்டையினால் பந்தை திருப்பிவிட்டு கச்சிதமாக ஒரு ஓட்டத்தை பூர்த்தி செய்கிறார். ஹர்பஜன் பிரெட்லியின் முடிவில் தப்புகிறார். இதை சற்றும் பொருட்படுத்தாமல் பிரெட்லி தனது துப்பியை நடுவரிடம் பெற்றுக்கொண்டு தனது இடத்துக்கு செல்கிறார். ஆனால் சைமன்ஸுக்கோ இதை காண கொடுக்கவில்லை. தெரியவில்லை, நடுவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதனால் மூன்றாம் நடுவரை கேட்கிறார். நீ ரொம்ப அழகா இருக்க. அட பாவமே, ஆந்திர சைமன்ஸ் அழகா இருக்கான்னு சொன்ன டிவிக்கே போயிட மாட்டேங்குது, வெடிச்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்னால இன்னொரு 29 டிவில வாங்க முடியாது. வாங்க அவங்க வேலையை பார்ப்போம். அடுத்த நாள் இப்ப இந்த வீட்டுல டிவி இல்ல, அதே ஃபேமிலி டிவி இல்லாம இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் இல்லை தேய்திரை. ஒரு குடும்பத்துல எல்லாரும் டிவி பைத்தியமா இருந்தா அந்த குடும்பம் ஷேர் மார்க்கெட் சரிகிற மாதிரி சரிஞ்சு போகும் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்த இந்த குடும்பம் ஒரு நல்ல உதாரணம். ஒரு ஸ்கிரிப்ட்ல மெசேஜ் சொல்லுங்க. இந்த ஸ்கிரிப்டோட மெசேஜ் என்ன அப்படின்னா, சிறு குடும்பம் சீரான குடும்பம், சீரியல் பார்த்த குடும்பம் சீரான குடும்பம். நன்றி, வணக்கம்.